This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை பார்க்க போறோம். புராண கதைகள் பாகம் 31. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு புதுசா வந்திருக்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா சிவபெருமானையே பிடிச்சி ஆட்டின சனீஸ்வரர். ஓகேங்களா? ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் கிடையாது, சனி. அவ்வளவுதான். சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு சனீஸ்வரருங்கிறது ஈஸ்வரோட பிடிச்சதுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு நாள் சனீஸ்வரர் தேவலோகத்தை பார்த்து போய்கிட்டு இருக்காரு. எல்லா தேவர்களும் பயந்து ஓடுறாங்க. ஐயோ, சனீஸ்வரன் இன்னைக்கு யாரை பிடிக்க போறாரோ அப்படின்னு. ஆனா அவர் தேவலோகத்தை தாண்டி கைலாயத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து ஓ, நம்மளைத்தான் பிடிக்க வராரு அப்படின்னு சொல்லி யூகிச்ச சிவபெருமான் விஷ்ணு கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு. அப்போ விஷ்ணு சொன்ன ஒரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரி 7.5 வருடம் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார், தியானத்துல இருக்கார் நம்ம சிவபெருமான். அப்படி தியானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தியானம் முடிஞ்சது, 7.5 ஆண்டுகளும் முடிஞ்சது. உடனே சிவபெருமான் வெளியே வர்றார். வெளியே பார்க்கவும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வரர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். எல்லாரும் நினைப்பீங்க சனீஸ்வரர் சிவபெருமானை இனிமேல் தான் பிடிக்க போறாருன்னு. ஆனா சிவபெருமான் சிரிக்கிறார். பாத்தியா சனி, உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன், நீ என்னை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு சொன்னா கடவுளே, நான் உங்களை பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பதான் நான் உங்களை விட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு, அப்படி நான் உங்களை பிடிச்சதுனாலதான் நீங்க 7.5 ஆண்டுகள் யாரையும் பார்க்காம குகைக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஈவன் பார்வதி தேவியை கூட உங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உண்மைதானங்க, அந்த 7.5 ஆண்டுகள் அவர் பட்டது கஷ்டம் தானே, குகைக்குள்ள தனியா. ஸோ அப்ப இருந்து என்னோட பேர், ஆமா நீ சரியா உன்னோட கடமையை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து சனிங்கிறவர் சனீஸ்வரன் அப்படின்னு என்னோட பேரையும் சேர்த்து உனக்கு சூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னையிலிருந்தா சனீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கதைகள் இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.